அனைவருக்கும் வணக்கம். இது ஞாயிற்றுக்கிழமை மதர்ஸ் டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு லஞ்ச் மீல் கூட போட்டிருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு கோக்காளி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு தான் அமைஞ்சது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோக்காளி வாங்கியாச்சு. அதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். லோக்கல் கடையிலேயே செய்கிற இடத்துலயே போய் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே மட்டன் சிக்கன் இந்த மாதிரியே மீன் இது மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி எடுக்கலாம்னு சொல்லி நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் காடை வாங்கணும். இது ரெண்டுமே தான் போதும். காலையில குழம்பு வச்சோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் நமக்கு டிஃபன் வரைக்கும் குழம்பு போதும். மதியத்துக்கு காடை 65 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஈரல் வாங்கினேன். ஈரல் சுரட்டி இப்போ வாரம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இடையில ஒரு டெஸ்ட் பண்ணோம். அதுல ஹீமோகுளோபின் எப்பவுமே எனக்கு 12 இருக்கும், இல்லைன்னா 11 இருக்கும். 11 கீழே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தனால இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரி, இனிமே ஈரல் சுரட்டி வாரம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்குறாங்க. ஸோ அதனால இந்த வாரம் ஈரல் பெப்பர் ஃப்ரையும் நாட்டுக்கோழி குழம்பும் காடை 65 தான் மதர்ஸ் டே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தது. அந்த சண்டே ஸ்பெஷலும் கூட. அப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி ஏற்கிறாங்க திரு ஜோசப் விஜய் அவர்கள். அப்படிங்கிறனால அதை செய்தி ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டு இருந்துச்சு. மாற்றி அதையே பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக கதை பேசிட்டு எந்த ஆட்சி நல்லா இருக்கும், இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலை போயிட்டே இருந்தது. என்ன பண்ணாலும் நம்ம உழைச்சாதான் நம்ம தட்டில் சாப்பாடு வரும் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே நம்ம வைக்க வேணாம், இந்த கட்சி சார்ந்தோ அந்த கட்சி சார்ந்தோ நம்ம வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் யார் வேணா யாரை வேணா அசிங்கப்படுத்தலாம், யார் வேணா திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு பிடிச்ச அரசியல் அப்படிங்கும்போது கண்ணியமான அரசியல் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது காமராஜரை தோத்தாலும் சரி, அண்ணா தோத்தாலும் சரி, அவங்க சொன்னது என்னன்னா, இத்தனை நாள் நம்ம ஆட்சி பண்ணோம்ல, கொஞ்ச நாள் அவங்க ஆட்சி பண்ணிட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரியும், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்ன வசனம் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கும், அவங்களுக்கும் அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பண்பு இருந்தது. அதே மாதிரி எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டாலுமே அவங்கலாம் ஒரு கண்ணியத்தோட இருந்தாங்க. இந்த அரசியல்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, வெளிப்படையான சில துரோகங்கள், சில கூடவே இருந்து குளிப்பறிச்சுட்டு போனவங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணாலுமே தன்னோட தலைவனை விட்டு கொடுக்காத தொண்டர்கள், அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்தோம். அதோட மட்டும் இல்லாம ஒரு தோல்வி உற்றாலுமே ஒரு எதுலையுமே நம்ம வின் பண்ணல அப்படின்னா கூட அந்த பண்போட, அந்த முதிர்ச்சியோட, அந்த அனுபவத்தோட தலைவர்கள் பேசுனது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. யார் ஆட்சி செஞ்சாலும் செய்யலாம், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டாலும் வெளியாட்களை நம்ம உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஆளணும், நம்ம ஆளனாலும் நம்மளோட நம்ம பங்காளி ஆள்னா கூட பரவாயில்ல, ஆனா வெளியில இருந்து எவனும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து கடைசி நேரத்துல திரு விஜய் அவர்களுக்கு தோல் கொடுத்த அந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்தது. இதே மாதிரிதான் குடும்பத்திலையும் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, எங்க குடும்பத்திலுமே எடுத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, வெளியாட்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்க நான் மாட்டேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா அடிச்சாலும் பிடிச்சாலும் ஸ்ட்ரைட்டா நேரடியா அவங்கள்ட்ட நான் பேசுவேன், திட்டுவேனே தவிர அவங்கள வெளியாட்கள்கிட்ட நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனா என்ன சார்ந்தவங்க அப்படி இருக்கிறது கிடையாது. அதை நான் ஒத்துக்கணும், அது உண்மைதான். வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா வெளியே இருக்கவங்கள்ட்ட நம்மளை பத்தி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க. அவங்களாம் இப்படிதான், அவங்கதான் தப்பு பண்ணாங்க, அவங்கதான் இப்படி பேசினாங்க, அவங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க அதனால அப்படி இருக்காங்க, அவங்க வசதியா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பேசாட்டி கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேசுவீங்களா அவங்கள்ட்டலாம், அவங்களாம் இப்ப பேசுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது பேசுவாங்க. நான் இப்ப அதோட முடிச்சுக்குவேன். அவங்கள பத்தி குறை சொல்றது, அவங்கள பத்தி பின்னாடி தப்பா பேசுறது அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி நான் பண்ணதே கிடையாது இன்ன வரைக்குமே. எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஒரு தடவை கூட நான் எங்க வீட்டு ஆளுங்களை, அது யாரா புகுந்த வீடா இருந்தாலும் சரி, பிறந்த வீடா இருந்தாலும் சரி, நிறைய சங்கடங்கள் எனக்குமே இருக்கு மனசுக்குள்ள. ஆனா அதை நான் வெளிக்காட்டிக்காம அடுத்தவங்கள்ட்ட நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அடிச்சுக்குவோம், நாளைக்கு நம்ம சேர்ந்துக்குவோம். ஆனா வெளியில இருக்க அவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா அந்த ஒரு விஷயத்த 1 2 2 4 4 8 தான் அடுத்தவங்களோட வேலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதா வேலையே. சோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது நாட்டுக்கும் பொருந்தும், வீட்டுக்கும் பொருந்தும். அதனால என்னதான் இருந்தாலும் அந்த நமக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் வெளியாட்கள்கிட்ட நம்ம வீட்டையும் சரி நாட்டையும் சரி நம்ம விட்டு கொடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாடமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
வீட்டில் எந்த சண்டையும் வராது. அதனால தான் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்றதுக்கு யோசிப்பாங்க. என்கிட்ட வந்து யாரும் அடுத்தவங்களை பத்தி ஈஸியாக குறை சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா நான் குறை சொல்றவங்கள பேசுறத அவ்வளோவா கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு நீங்க அவங்கள பத்தி குறை சொல்றீங்க, நாளைக்கு என்ன பத்தியும் அப்படித்தானே சொல்லுவீங்க அப்படின்னு டைரக்டா அவங்க நேரடியாவே கேட்டுருவேன். அதனால வந்து என்கிட்ட யாரும் வந்து எதுவும் சொல்லவே முடியாது. ஸோ அதனால வந்து இப்படி இருக்கிறது நமக்கும் நல்லது. நம்ம மற்றவங்க குறைய கேட்டுக்கிட்டு அவங்கள பத்தி புரணி பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை கண்காணிக்கிற கடவுள், நம்மளை வாட்ச் பண்ற பிரபஞ்சம் நமக்கு திரும்ப நாளைக்கு அதே தான் திருப்பி கொடுக்கும். நம்மளை பத்தி நாளைக்கு தப்பா தான் பேசுவாங்க அவங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால வந்து யாரையும் நம்பாதீங்க, யாரையும் வந்து நம்பி நம்ம வீட்டு ஆட்களை விட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னும் போது அம்மாவை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அம்மாங்கும் போது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல நான் வந்து அவங்கள தோழியாக தான் வந்து பார்க்குறேன். என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து அப்பா இருக்கும்போது அப்பா செல்லமா இருந்த நான் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அம்மாவோடைய அரவணைப்பு இல்லைன்னா நம்மளால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அப்பா இருந்தா கூட நம்ம இப்படி இருந்திருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் சில நேரம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெண் சக்தி வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு கண்டிப்பா வீடா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உத்வேகம், எனக்கு ஒரு பெரிய வந்து டானிக் அப்படின்னு சொல்றது எங்க அம்மா. அவங்க வந்து இருந்தனாலதான் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்ச முடிஞ்சுது. அதே மாதிரி அவங்களுக்கு நான் என்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கேன், நல்ல ஒரு ஆறுதலாகவும் இருந்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா கஷ்ட நஷ்டங்களும் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நிறைய வந்து எங்க அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, என்ன வந்து எங்க அம்மா வந்து எங்க அப்பாக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. ரொம்ப வந்து எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுளா பார்த்து என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து எல்லா அம்மாவுமே வந்து உலகத்துல பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அந்த அளவுக்கு பெஸ்டா என்னால இருக்க முடியுமா அப்படின்னு தெரியாது, ஆனா அதுக்காக நான் வந்து ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி என் மாமியாரை பத்தியும் சொல்லணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமியார் கொடுமை அப்படிங்கிறது இது வரைக்கும் அந்த கொடுமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்தது கிடையாது. அந்த மாதிரி வந்து அவங்களும் பேசினது கிடையாது, நானும் பேசினது கிடையாது. அதனால் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல மனஸ்தாபங்கள்லாம் இருந்தது. ஆனால் வந்து அவங்க நான் வந்து நல்லா இருக்கக்கூடாது, நான் வந்து இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு அவங்க வந்து நினச்சதே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிற கூட தன்மை கூட இல்லாமலாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இடையில வந்து புகுந்து இன்னும் வந்து அந்த பாதையை வந்து பெருசாக்கி விடுவாங்க. அந்த விரிசலை வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தலான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்கிட்டயும் வந்து நிறைய பேர் பேசினாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரே பதில், இன்னைக்கு நாங்கள் அடிச்சுக்குவோம், நாளைக்கு நாங்கள் சேர்ந்துக்குவோம். அதனால வந்து இப்போதைக்கு நடக்கிறத வச்சு நம்ம எதையும் டிசைட் பண்ண வேணாம். அவங்க ஏதோ கோவத்துல பேசினாங்க அப்படின்னா அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். நாளைக்கு என் பையன் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் எனக்கும் அந்த கோவம் இருக்கதானே செய்யும், என்னை மீறி பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனா வந்து அவன் என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? அது மாதிரிதான் அவங்களுக்கும் கண்டிப்பா சமாதானம் ஆனதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க வந்து என்னை மருமகளா ஏத்துக்குவாங்க. இப்படிதான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் நடந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் வந்து நடக்கும். நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லதான் நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நானே வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்கேன். ஸோ நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் டேக்கு என்ன ஒரு மதரா வந்து என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் வீட்டுல வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து பக்கத்துல வந்து கோவில்ல வந்து அம்பாளுக்கு வந்து கூழ் வந்து காய்ச்சி இது பண்றாங்க. ஸோ அதனால வந்து மகாசக்தி மாரியம்மன், இது இன்னொரு மகாசக்தி, நான் எப்பவும் போற கோவில் கிடையாது. அங்க வந்து விஸ்வரூப அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கத்து ரைட் சைடு வந்து காமாட்சி அம்மன், லெஃப்ட் சைடு வந்து அன்னபூரணி தாயார், நடுவுல வந்து விஸ்வரூப தரிசனமா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் இன்னைக்குதான் வந்து குத்து விளக்கு பூஜை எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மதர்ஸ் டே கிஃப்டா வந்து என் மாமியாருக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு புடவை வந்து எடுத்து கொடுத்தேன். ஏன்னா நகைலாம் வந்து இப்போ எங்களால் வாங்கி தர முடியாது அந்த விற்கிற ரேட்டுக்கு. அதனால எக்ஸ்ட்ரா எங்க மாமியாருக்கு நைட்டி வந்து வீட்டில் வந்தா போடுவாங்க, வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க நைட்டி வந்து ஒன்று கிழிஞ்சு இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்காரும் சொல்லியிருந்தார் நைட்டி ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டியும் புடவையும் வாங்கிட்டு எனக்கு வந்து மதர்ஸ் டே கிஃப்டா நம்மளுடைய மகாசக்தி எனக்கு பூவும் வாழைப்பழம் தேங்காய் வந்து ஒரு அக்கா வந்து நான் கோவிலில் சும்மா நின்றுட்டு இருந்தேன், நீ வச்சுக்கோமா எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அம்மா வந்து நமக்கு ஒரு மதர்ஸ் டே கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தோம். அத்தை வீட்டுக்கு வந்துட்டு அங்க வந்து அத்தைக்கு வந்து புடவையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு ஹாப்பி மதர்ஸ் டேலாம் சொல்லியாச்சு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்தேன். நான் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நல்ல ஒரு பிள்ளைய வந்து பெற்று வளர்த்து என் கையில் பிடிச்சி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா வந்து ஒரு
நல்ல வந்து ஆண்மகன் ஒய்ஃபை வந்து நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா மேல அவங்க ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து என் வீட்டுக்காருக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தப்பே அம்மாவா ஆனாலும் சில சமயம் வந்து தப்பா ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அதையும் வந்து ஆளா சொல்றதும் என் வீட்டுக்காரர் தான் இருப்பாரு. இப்படி பேசாத, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் எங்க அம்மாவுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னா அது நான் தான். அது எங்க அம்மாவுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அதனால வந்து எங்க வெளியே போனாலும் சரி, எப்பனாலும் சரி, பக்கத்துல திருச்சி போனா கூட வீட்டுல என்ன பண்றீங்கன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கள வந்து விசாரிச்சுக்குவேன். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட், அவங்களுக்கு பிறந்த நாள் என்னன்னு தெரியாது, அவங்களால வந்து வெட்டிங் டேவும் கொண்டாட முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மதர்ஸ் டே அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். என்னால இப்போதைக்கு இதான் முடியும். அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சப்ப நான் வந்து தோடு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் வாங்கி தரணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கும் இந்த கடவுள் வந்து அனுகிரகம் பண்ணா கண்டிப்பா வந்து எங்க அம்மா நல்லபடியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு செயின், தங்க செயின் வந்து வாங்கி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது எல்லாமே அந்த இறைவனோட அருளோட நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த உலகத்துல இருக்க அத்தனை தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.